சுக்ரீவா திருட்டு பசங்களை நான் குகைக்குள் சென்ற பிறகு குகையை அடைத்து விட்டீர்களா? டேய் அட வழியங்க தைக்கலாமோ ஜாக்கிரதையா நான் புகைய பாத்துக்கிறேன் சொல்லி அவன் தான் என்ன வைக்க மாட்டான்னு பங்காளி நம்பி நான் கொகை உள்ள அப்ப நான் போனா போய் போறேன்னா சின்ன மாமனுக்கு சாப்பிட்டு யாரோ பட்டா சொல்றது சொல்லி அடே சுக்ரீவா திருட்டு பையன் அப்படி வா வெளி வா ஓடி போகின்ற எலும்பு கூடுகளை இந்த மாணவர்களை சாடுகிறேன் ஐயா குருவே என் தனத்தை கெடுத்து விட்டு ஐயா நான் தானே ஐயா வாலியா ஆமா வாலி ஐயா நான் செய்யலாமா நான் என்ன செய்தேன் வானரங்கள் வழியை அடைத்து விட்டது இந்த மாமிசங்களை ரத்தத்தையும் வாலியும் மேலே அடித்து விட்டாயே இந்த பரவத மதகட மலவை காலவிட்டால் உன் தலை 16,000 சுற்றுலாக போக கடவுள் குருவே ஏன் இப்படி சொல்லிவிட்டீர்கள் செய்யலாமா இந்த மதக மலை மீது நான் கால் வைக்க முடியாதா அனைத்து வழிந்தவன் ஐயோ நான் ஆத்திரத்தால் இந்த துந்தமிராஜனுடைய பிரேதத்தை வானரங்கள் மீது அடித்தேன் அது உங்க ஆசிரமத்தில் மாசு அடைந்து விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் இந்த சாபத்தை எனக்கு கொடுக்காதீர்கள் இல்லை கொடுத்தது திரும்ப பெற இயலாது ஐயா சரியான நேரமாகிவிட்டது இந்த சுக்ரீவனுக்கும் இந்த வானரங்களுக்கும் இந்த மலை ஒரு புகலிடமாகிவிட்டது தப்பித்து விட்டாரே இவனை பழி தீர்த்து என்னுடைய குருவாகிய மதகிரிசி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் இனிமேல் இந்த மதக மலை மீது நான் கால் என்னைக்கா இருந்தாலும் இந்த சுக்ரீவன் வருவான் அன்னைக்கு என் பழியை தீர்த்துக் கொள்கிறேன்
வந்தா நம்மளும் அந்த வாலியாகப்பட்டவன் இங்க இருந்தால் நம்மளை அடித்து உதைத்து கொன்று விடுவான் போல் தெரிகிறது. இதோ மலை மேல் ஏறிக்கொள்ளலாம். மதங்கமா ரிஷி தவம் பண்ணிருக்கின்ற பொழுது அந்த கவனத்திலே அந்த எலும்பாகப்பட்டது வீழ்ந்தவுடன் நீயோ இந்த மலை மேல் ஏறினால் 16,000 தலை, உன் தலை 16,000 சுற்றுலாக போகும். அதனால் நமக்கும் அதை கிளம்ப மதங்களை வரும் ஒரு மலைதான். ஆமா, அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் கிடையாது. எனக்கும் ரொம்ப பசியா இருக்குது. நீங்க வந்து